என்னுடைய துறை என் தந்தையார் எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வில்லுப்பாட்டுல பேசத் தெரிந்தால்தான் வர முடியும், பாடத் தெரிந்தால்தான் வர முடியும், அதே மாதிரி நடிக்க தெரிந்தால்தான் வர முடியும் என்பதனால் வில்லுப்பாட்டு என்பதை ஒரு அம்மா கலை என்று சொல்லலாம், தாய்க்கலை. எல்லா கலையும் தெரிந்தவன் ஒருவன் தான் அதற்குள் வர முடியும் என்பதனால், இருந்தாலும் ஒரு பெண் அந்த வில்லிசையில் உட்கார்வது என்பதை விட அதே போல ஒரு கலையாகிய இசைப்பேருரை என்பது, அதாவது இந்த உலகத்துல பிறந்த கலைகள் எல்லாம் இசைப்பேருரை, ஹரிகதா, கதா காலட்சேபம், உபன்யாசம், பிரவச்சனம், எல்லா விஷயங்களுக்கும் ஆதி அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லுப்பாட்டு தான். சோ அந்த அம்மாவுடைய குழந்தைகளாக, அதாவது வில்லுப்பாட்டினுடைய குழந்தைகளாக நாங்கள் வளர்ந்தது மட்டுமல்ல, சாதித்தது மட்டுமல்ல, அப்பா என்னை இசைப்பேருரை துறையிலே நீ செய்ய வேண்டும், உன்னுடைய கர்நாடக சங்கீத ஞானத்தையும் பயன்படுத்தி. இப்ப நீங்க திடீர்னு புரந்தரதாச பெருமானுடைய சரித்திரத்தை பாடணும்னா வில்லுப்பாட்டுல சொல்றது சிறப்பு தான். இன்னும் நம்ம பெரிய இடங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த இடங்களை இசைப்பேருரையாக ஆக்குவது மிகச் சிறந்தது. இதுக்கு என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய காரணம். முதல்ல எங்க அப்பா, அதே மாதிரி எங்க அம்மா, அதே மாதிரி என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணா, அதே மாதிரி எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக வாய்த்த என்னுடைய கணவர். அது கூட எங்க அப்பா மேடையில சொல்லுவாங்க, வில்லுப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஆமா போடுறது. வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமான்னு. என் கணவர் என் பாட்டை ரசித்துதான் வீட்டுக்குள்ள வந்தார். ஆனால் இது அரேஞ்ச் செய்யப்பட்ட திருமணம் தான், அரேஞ்சு மேரேஜ் தான், காதல் திருமணம் இல்லை. ஆனாலும் அவர் வந்த பொழுது புதுமையாக நான் ஒன்று சொன்னேன். ஏனென்றால் என் தந்தையார் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த கலை இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. 20 நாளும் மேடையில, இப்ப சமீபத்துல காரைக்குடியில ஆஞ்சநேயர் கோவில்ல, இப்ப மீண்டும் சொல்லுகிறேன், அதே ஊருக்கு சுந்தரகாண்டம் சொன்னப்போ அத்தனை மக்கள் வந்து உட்கார்ந்து கேட்டாங்க. அதே மாதிரி வேலங்குடியில நவராத்திரிக்கு என்னுடைய மகன் கலைமகன் பாடினா அவ்வளவு அழகா இருந்தது. மீனாட்சி கல்யாணம் பண்ண அம்பாள் வேலங்குடி பெரிய நாய்க்கு மீனாட்சி அலங்காரம் பண்ணி ஊரே கூடியது. இதை விட சந்தோஷம் எந்த புகழ்ல, எந்த பெருமையில இருக்குங்க. அதனால அப்பா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இசைப்பேருரை துறையை செய்யணும்னு. அப்போ என்னுடைய கணவனார் எனக்கு வந்து வாச்ச போது எனக்கு ஒரு பயம். அதுதான் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து விட்டேன். பொதுவா கலைத்துறையில உள்ள பெண்களை கணவன், வரக்கூடிய கணவன் தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுத்துறவராகவும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க மனசுல ஈகோ இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஈகோ நம்ம தான் வளர்த்து விடுறோம். என்ன செய்யணும்? அப்படி ஈகோ உள்ள கணவனாக அமைந்து விட்டால் கூட அவரை திருத்த முடியும் பெண்ணினுடைய அன்பினால். எப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆவதும் பெண்ணாலே புது வார்த்தை ஒண்ணு சேர்க்கிறேன். ஆவதும் பெண்ணாலே ஐஃபன், தீமை அழிவதும் பெண்ணாலே, அப்படி சொல்லுவோம். மகிஷாசுர மர்தினி மகிஷனை கொன்றாள் அல்லவா, அப்படி தீமை அழிவதும் பெண்ணாலே அந்த ஒரு கூட நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கணவன் வந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்களே, நீங்க அப்படி கொஞ்சம் ஈகோவா தான் இருக்கான், உங்கள் அன்பால் அவனை திருத்தி விடலாம். பெண்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அன்புதான். கணவனை அன்போடு நேசிப்பது, சுத்தமாக இருப்பது, நம்ம கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நமக்கே நம்ம கௌரவமா இருக்கணும். அப்படி வாழணும் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையால பல வாய்ப்புகள் இழக்கப்படும். ஆனால் இழந்தவை தான் பெற்றவை. அந்த பெற்றவை தான் மானம். அந்த மானம் தான் பெண் குல திலகமாக இப்படி உங்க முன்னாடி வந்து உட்கார வைக்குதுன்னா காரணம், உலகத்திலே எல்லாத்தையும் பெருந்தன்மையை. இப்ப நான் பாடுன்னு சொன்னேங்க அவரை, எனக்கு என்ன பயம்னா, எங்க அப்பா சொல்லி கொடுத்த கலையை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சம வீட்டுல உட்காருன்னு சொல்லிடுவாரோன்னு பயம். கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணார்? டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள் மிகப்பெரிய படித்தவர். வாரியார் சுவாமிகளுடைய அன்பான ஜாதகத்தின் மேல எனக்கு வந்த ஜாதகம் அது. வந்த உடனே அவர் வந்து பாட சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆசைன்னா, இது வரைக்கும் அந்த வீட்டுல யாருமே அவரை பாட விடல. 3 வருஷமாக பாட்டு கற்றுக்கொண்டவர், இதுதானடா சகுந்த சமயம் என்று, நல்ல சமயம் இது நழுவ விடுவாயோ என்று ஒரு பாட்டு பாடினார். மாமவ ரகு ராமா என்ற தியாகராஜ கீர்த்தனையே பாடினார். அவர் ராமான்னு பாடின உடனே நான் எங்க அப்பா தான் மாமான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு சந்தோஷமா சொல்லி கொடுத்த உடனே பாடக்கூடிய குணம் அவர் விட்டு கொடுத்தார் அல்லவா. அப்ப அந்த விட்டு கொடுக்கும் போது அவர் மனதை நம்ம பாராட்டணும், தட்டி கொடுக்க வேண்டும். அதனால் தான் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு கிளாஷே வராது. ஏங்க கிளாஷ் வரணும்? நான் பொதுவா பெண்களுக்கு சொல்றது, நீ பாதி நான் பாதி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வேண்டாம். அது வந்து ஒரே 100 வச்சுக்கிட்டு ஏங்க பிச்சுக்கிட்டு சண்டை போடுறோம், 49 58 வேண்டாங்க. அவர் ஒரு 100, நீங்க இன்னொரு தனி 100, அதுல ஏன் போட்டு 48 58ன்னு? இப்போ மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கினீங்கன்னா 100 கீழே ஒரு 100ன்னு போடுவாங்க. 2 100 இருக்குல்ல, அதுல 100க்கு 100 குடும்பமாக வேண்டும் என்றால் கணவன் ஒரு 100ஆகவும் மனைவி ஒரு 100ஆகவும் முழுமையான பெண்ணாகவும் முழுமையான ஆணாகவும்
மதிப்போடு, கணவனுக்கு வேண்டியது மதிப்பு, அதை கொடுத்து விடுங்கள் உண்மையாக. ராமாயணத்துல குகன் ராமனை ஏற்றி கொண்டும் போது பாடுற மாதிரி ஒரு பாட்டு. விட்டு கொடுத்தோர் கெட்டதும் இல்ல, செடி வெட்டி கொடுத்தா அது பட்டதும் இல்ல, வட்டிக்கு விட்டா துட்டு நட்டமும் இல்ல, அதோ சிட்டுக்குருவி அதுக்கு ஒரு சட்டமும் இல்ல. விட்டு கொடுத்தோர் கெட்டதும் இல்ல, ஏலேலோ. அந்த பாடல் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, வாழ்க்கையில குழந்தை ஒண்ணு கேட்டு அது செய்யுங்க, நீங்க ஒண்ணு கேட்டு அதை கணவர் செய்யலையா, அதுக்கு கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கணவரும் விட்டு கொடுக்கணும், மனைவியும் விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இப்படி ஒரு அற்புதமான குடும்பத்தை விட்டு போகிறோமே நினைக்கணும். அதுக்கு ஒரு அழகான சம்பவம் சொல்றேன். பாரதியார் எவ்வளவு ஒரு ஞான பித்துன்னு தெரியும். ஆனால் பாரதியாருக்கு வாய்த்த மனைவி செல்லம்மா லௌகீகமானவர்கள் தான், நம்மள மாதிரி தான். அவங்களுக்கும் விஷயம் புரியும், ஞானம் தான் இருந்தாலும் லௌகீகவாதியாகவும் இருந்திருக்காங்க. ஒரு மகாராஜா கொடுத்த பெரிய பணத்தை எடுத்துட்டு இந்த பாரதியார் என்ன பண்ணியிருக்கார், அவருக்கு பிடிச்சது நிறைய புத்தகமா வாங்கின்னு வந்துட்டார். ஆனா செல்லம்மாக்கு என்ன ஆசை, ஏதாவது ஒண்ணு நமக்கு வாங்கின்னு வந்திருப்பார் இவர் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும்போது அந்த மூலையில புத்தகம், இந்த மூலையில புத்தகம், நடுவுல புத்தகம், இங்க புத்தகம், அங்க புத்தகம், அடியில தேடி பார்த்தா புத்தகம். என்னையா, நம்ம கணவன் நமக்குன்னு ஒரு புடவை கூட வாங்கிட்டு வரலையே அப்படின்ற வேதனை சாதாரணமான ஒரு பெண்ணாக நமக்கு வர்ற மாதிரி செல்லம்மாக்கு வந்தது. அதை கேட்குறாங்க, என்னங்க நீங்க ஒரு புடவை கூட சேலை கூட வாங்கின்னு வரலையா? அதுக்கு பாரதி சொன்ன வார்த்தை, அடேயப்பா பராசக்தியின் பிள்ளை செல்லம்மா, உனக்கும் இவைகள் பிடிக்கும் என்றுதான் நினைத்து வாங்கி வந்தேன். இந்த வார்த்தையை பாருங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. ஓஹோ, நம்ம புடவையை நேசித்துக் கொண்டிருக்கும் பெண்ணாகி விட்டோமே, கவிஞனின் மனைவியாக இருப்பதல்லவா கௌரவம் என்று அப்புறம் அவங்களும் புத்தகத்தை படிக்கக்கூடிய பாணிக்கு வந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றது. காரணம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் கோபமோ, கேட்டது கிடைத்து விட்டது என்றால் மகிழ்ச்சியோ, அது கூட ஆபத்தானதுதான். ஆக ரெண்டையுமே சம நடுவுல எப்படி வள்ளல் பெருமான் சொன்னாரோ, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவேன, நம்ம நடுவுல நின்று ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா சரியான நீதி கிடைக்கும். அதனால் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று சொல்லக்கூடிய பாரதியின் வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு பெண்ணும் சாதிக்க பிறந்தவள், அமைதியாக சாதிக்க பிறந்தவள். அவளிடம்தான் அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காண முடியும் இல்லையா? எனக்கு உங்களை நான் பார்ப்பது என்னையே நான் நேரில் பார்ப்பது போல என்று சொல்லி, உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையிலே எல்லா செல்வமும் வாய்க்கட்டும் என்று அந்த சக்தியை வணங்கி, சிவனை வணங்கி நாம் எல்லோரும் நிச்சயமாக நீடு வாழ்வோம் என்ற வாழ்த்தோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.